இதே நான் என் வாழ்வில் தொடர்ந்திட வேண்டும். இதே போ உன்னோடு நடந்திட வேண்டும். நீ வாங்கும் காற்றோடு நான் காற்றாகி உயிர் சேர்ந்திட வேண்டும். நீ போகும் வீட்டோடு ஒரு சுவராகி உன்னை பார்த்திட வேண்டும். இது உங்களது போகுமா இறைவனத்தை போகுமா உருகுதே ஏதோ மாயம் செய்கிறான் ஏதோ மாயம் செய்கிறான். அண்ணா இப்ப எதுக்கு இது? இன்னொரு நாள் பாத்துக்கலாம்ல. இன்னொரு நாள்னா எப்போ? நேத்தே பண்ண வேண்டியது எங்க? அப்புறம் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. மறுபடியும் எப்போ வருவாங்கன்னு தெரியலல்ல, அதான். புரியுதுண்ணா, சொன்ன மறுபடியும் எல்லாரும் வருவாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது தேவையே என்ன? இப்பதான்டா தேவை. அப்படி என்ன சுச்சுவேஷன் வந்துட்டு? நீ எனக்காக தான் பார்க்கறன்னு தெரியும். நான் நல்லதா இருக்கேன், புரியுதா? நீ தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆகாத. நான் அசோக் கிட்ட சொல்லிட்டேன் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லி. நீ போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்கன்னு தெரியல. இதுல அடம் பிடிக்கலாம் ஒன்றும் இல்லை. நேத்தே நடக்க வேண்டியது தானே, அப்புறம் தள்ளிக்கிட்டே தான் போகும். அதான் நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லா இருக்கனே. நீ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? ஆனா மீரா, நீ எங்க அண்ணனை தப்பா நினைச்சிட்டு தான் ரொம்ப பயந்துட்டேன். நைட்டு நீ வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் என்ன தப்பா நினைச்சா எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் கண்ணில் நான் தப்பானா தெரிஞ்சிடக்கூடாது தான் ரொம்ப பயந்தேன். எங்க நீ என்ன புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு. மறுபடியுமா? அதான் நைட்டே பேசிட்டோம்ல. ஏன் என்ன தப்பு இருக்கு? இந்த லைஃப் என்னன்னு எவ்வளவு சொல்லியும் அதை நீ சந்தோஷமா ஏத்துக்கணும்னு சொன்னல. எனக்குமே எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? இங்க பாருண்ணே, நான் உன்னை எப்பவும் தப்பா நினைக்க மாட்டேன். ரத்த சொந்தம் இல்லதான், ஆனா நீ எனக்கு கிடைச்ச முதல் உறவு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மதி ஃபர்ஸ்ட் டைம் என்ன இன்ட்ரோ கொடுக்க சொல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னு? தங்கச்சி. தங்கச்சி. நீ உரிமையா என்ன தங்கச்சின்னு சொன்ன. இந்த மாதிரி யாரும் என்ன உறவு வச்சு கூப்பிட்டதில்ல தெரியுமா? நீ தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பவே நீ தான் என்னோட அண்ணன், நான் தான் உன்னோட தங்க. நான் மதிக்கிட்ட பேசுனதை விட உங்ககிட்ட பேசினா ரொம்ப அதிகம். ஒரே விதத்துல பிறக்கணும் என்ன? நான் உன்னை எப்பவும் என்னோட சொந்த அண்ணனா தான் பாக்குறேன். அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை தப்பா நினைப்பேனா? உன்னை நம்பாம இருப்பேனா? போன இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரியாம இருந்தாலும் நான் உன்னை எப்பவும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். உன்னை நம்பாம இருந்திருக்க மாட்டேன். நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நான் உன் கூட தங்கச்சியை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஜென்மம் முழுக்க உனக்கு தங்கச்சியா நான் இருப்பேன். இது யாராலையும் மாத்த முடியாது. மீரா. ஆமாண்ணே, இது யாராலையும் மாத்த முடியாது. மீரா, நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்ப நான் இல்லையா? ரெண்டு பேரும் தான். இப்ப சொன்ன பாரு, இது கரெக்ட். எனக்கு அண்ணன் பசங்க என்னன்னு தெரிய வச்சதே நீதான். நான் அழுத ஒவ்வொரு தடவையும் நீ கண்ணீர் தொடச்சது நீதான். நான் உடஞ்சப்ப அண்ணன் நான் இருக்கேன்னு எனக்கு தைரியம் சொன்னேன். எனக்காக மதிக்கிட்டு சண்டை போட்டு அவன் மனசை கொஞ்சமா மாத்தினேன். மீரா, மதி மனசுல நான் மாத்தல. நீ மட்டும் மதிக்கிட்ட போய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க போற. நடிக்காத, நீதான் பண்ண எனக்கு தெரியும். உன் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக அடனியும் பிறந்தாயே. என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் படி பாசத்தை பொழிஞ்சாயே. எல்லாம் ஓகே, அவளை எதுக்கு அழைச்சிட்டு வந்த? ஏனே இருக்கட்டுமே. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதான் சந்தோஷமா ஏத்துக்கறேன்னு சொன்னல. அப்புறம் என்ன? அவங்களுக்காகல, அவங்க அம்மா அப்பாக்காக தான். தெரிஞ்சோ தெரியாமல போய் சொல்லிட்டாங்க லவ் பண்ணனே. அதான் இப்படியா இருந்தாலும் யாரும் அவங்கள கூப்பிட மாட்டாங்க. எல்லாரும் இங்க இருக்க சொல்ல அவங்க பொண்ணு மட்டும் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஏற்கனவே பிரச்சனை தான் இருக்காங்க. மேற்கொண்டு அவங்களை கஷ்டப்படுத்தணும் தான். நீ கண்டுக்காத, ஃப்ரீயா விடு, ஓகேவா? ஏதோ நீ சொன்னதால தான் நான் அழைச்சிட்டு வர ஓகே சொன்னேன். தெரியும். அதான் ரொம்ப நேரம் கவர் எடுக்காம முடிச்சுக்கிட்டே இருந்தியே. ஆமா, நீ எதுவும் சொல்லாம சரணா கூட்டிட்டு வந்தா அதான் ரொம்ப ஷாக் ஆயிட்டியா? சரி விடுனே, கண்டுக்காத. கோயிலே இப்படி டென்ஷன் ஆக கூடாது. சரி வா ஏதோ அரேஞ்ச் பண்ணலாம். சரி வா. ஸ்வேதா, என்னடி அந்த பொண்ணு கூப்பிட்டு எதுமே சொல்லாம
வரப்போற? அதானே நானும் கேட்கேன். நீ எதுவுமே சொல்லாம எப்படி வந்தன? நம்ம பண்ண பிளான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இவளுக்கு தெரிஞ்சிருக்குடி. என்னடி சொல்ற? ஆமாடி, நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றா. அப்படி நீங்க வரல, எல்லாரும் முன்னாடி நான் இதை சொல்லுவேன்னு சொல்றா. அதான் நீ எதுவுமே பேசாம செய்யண்டா வந்துட்டேன். ஆமா, இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அதாண்டி எனக்கு தெரியல. ஒண்ணு விடாம புட்ட புட்ட வைக்கிறா. என் அண்ணன் ஒன்னால அசிங்கப்பட்டாரு. இத மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் இங்க என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் நினைக்க. சரிங்க அண்ணியாரே, கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு வராடி. வேற வழி இல்லாம தான் வந்தேன். கட்டுப்பா இருக்குடி. இதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்களே தெரியல. நேத்து மட்டும் மிஸ் ஆகாம இருந்தா இன்னாரையுமே உட்கார வச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். ஆனா விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். அவங்களை எப்படியாவது பிரிச்சுனேன்டி. ஹலோ லேடிஸ், என்னங்க மீட்டிங்? வந்துட்டான். இவனை பார்த்தாலே கோவம் மண்டைக்கு ஏறுது. என்னம்மா இப்போ என்ன பிளான்? யாரும் வாழ்க்கை கெடுக்க பிளான் போடுறீங்க? ஏனா சும்மா பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசுற மாதிரி தெரியலையே. ஏதோ மும்பரமா பிளான் போட்டுட்டு இருந்த மாதிரி தெரியுது. என்ன பிளான் என்கிட்ட சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணவல்ல. இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆகிட்டோம். ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி? சும்மா சொல்லுங்க. டேய் என்ன? அதாண்டி கேக்க, என்ன பிளான்னு சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. ஐயோ அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த பிளானும் இல்லண்ணா. சும்மா பேசிட்டு இருந்தோம். காலையில கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எதுவுமே சாப்பிட கூட இல்லையாங்காட்டியும் வயிறெல்லாம் ரொம்ப பசி எடுக்குது. அதான் பக்கத்துல எங்கனா ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு வரலாமான்னு நானும் இவனும் கொஞ்சம் டீப்பா ஆழமா போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணா. அதுதான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். அதுக்கேமா இவ்வளவு யோசிச்சு பேசுற? பசியில வார்த்தை எதுவும் சொன்னா வர மாட்டேங்குதுண்ணா. அதான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க வேண்டியதா இருக்கு. ஓ அப்படியே ஓமப்படி சும்மா தானே இருக்க? ஆமாண்ணே, சும்மா தான் இருக்க. என்ன வேலையும் இல்ல, சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்க. பார்த்தாலே தெரியுது. வேற இல்லைன்னா இப்படித்தான். எப்போ என்ன பண்ணாலும் யார் குடும்பத்தை பிரிக்கலாம்னு யோசிக்க தோணும். நீ என்ன பண்ற? என் தங்கச்சி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. நீ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ற. ஓகே? நானா? அப்புறம் என்ன நாயா? உன்கிட்ட தானே சொன்ன. கிளம்பு கிளம்பு. ஸ்வேதா, வாடி போலாம். விட்டா இன்னும் ஓவரா பேசுவான் போல. வந்துட்டு போயிடலாம். ஏய் ஓமப்படி, நான் ஒன்ன மட்டும் தான் போக சொன்னேன். அப்போ இவன் ஏமா நீங்க ரெண்டு பேரும் செட் தோசியா? எப்பயும் ஒட்டிக்கிட்டே தான் சுத்துவீங்களா? ஏய் ஓமப்படி, புருஷன் முண்டாட்டிக்குள்ள நிறைய கொஞ்சம் இருக்கும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புறியா? ஏய் நீ போகாதடி. ஓமப்படி, உன்னை போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. ஏய் நீ போகாதடி. அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஓ அப்படியா? ஓமப்படி, தப்பு பண்றவங்களை விட கூட இருக்காங்களே அவங்களுக்கு தான் தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும். எப்படி வசதி? அண்ணா, இத கிளம்பிடுனா. நீ கண்ண மூடி தெரியறத நான் ஓடிடுவேன். அது ஓடு ஓடு. அப்புறம் என் தங்கச்சி வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கா. நீ என்ன பண்ற? அவளுக்காக ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க. ஓகேவா? சரிங்கண்ணா. அப்புறம் ஓமப்பொடி சொல்ல மறந்துட்டேன். வெளியே தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வைக்கிற. ஓகே? கோலமா? எனக்கு போட தெரியாதே. எது போட தெரியாதா? கோலம் போட தெரியாது, ஆனா யார் குடும்பத்தை இப்படி ராசிக்கல் மக்களா ஆக்கலான்னு மட்டும் தெரியுமா? செல்ல பார்த்து போறது பெருசு இல்ல, நல்லா அழகா இருக்கணும். புரியுதா? என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? ஹாப்பியா? நானு கருவாப்பையே, உன் மூஞ்சி எப்ப பார்த்தனோ அப்பவே சந்தோஷமா சுக்குடற உடைஞ்சு போச்சு. இது நல்ல விஷயம் தானே. ரொம்ப மறிக்காதமா, போக்க காமெடியா இருக்கு. சரி விடு, இந்த பிடி.
என்னடா நான் பண்ணது தப்புதான் இதனை போட்டு என்ன அடி அடின்னு அடிச்சு விடுன்னு சொல்றியா? அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்காளுங்க? இந்த பசங்களை போட்டு அடிக்கிறதுல அப்படி ஒரு ஆனந்தம் என்ன? இங்க பாரு நான் அந்த அளவுக்கு மோசக்காரியா இல்ல. உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடு. நானும் உன்னை மன்னிச்சிடுறேன். ஓ, மேடம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கிறீங்க? ஆமா, நீ என்ன பண்ணது தப்புன்னு இறங்கி வரும்போது மன்னிக்கிறது தானே பெரிய மனசு. ஓஹோ, அப்படி. ஆமா ஆமா, என்ன பண்ணது தப்பு தான். இந்த தாலிக்கட்டி தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கணும். அதான் நானும் சொல்றேன். நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பிராங்க் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். எல்லாரும் நம்பிடுவாங்க. ஓ, அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. நான் அப்பவே சொல்லல நீங்க ரொம்ப நல்லவரனே. அதான் செஞ்சு தப்பு உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க. உனக்கே பாத்தியா இவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கனே. குற்ற உணர்ச்சி எனக்கு? ஆமாப்பா, நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சானே இப்படி வந்து நிக்க. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம நான் தொடத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்ற. இங்க பாருப்பா, உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன சொல்லுவாங்களே. பாய். இங்க பாரு பாய், நீ எதுவும் வருத்தப்படாத. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகேவா? உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். சரிங்க மேடம். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான் பாய். சரிவா போலாம். போயிட்டு பிராங்க்னு சொல்றோம், எல்லாரையும் நம்ப வைக்கிறோம். அப்புறம் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். டீலிங் ஓகேவா? எல்லாம் ஓகேங்க மேடம். பட் ஒன்ன மிஸ் பண்ணிட்டீங்களே. என்னது மிஸ் பண்ணிட்ட? இல்லையே, எல்லாத்தையும் சொல்லிட்டனே. அட போங்கங்க மேடம், என் கருப்பு நஷ்டீட சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன பாய் நீ? அதை விட நமக்கு இதுதான் முக்கியம். சரி வா. ஆனா மேடம், எனக்கு கருப்பு தான் முக்கியம். அட என்ன பண்ணி பச்சை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? அடிங்கோ மொபலே, ஒன்னு விட்ட பல்லு எல்லாம் தெரிச்சிருண்டி. உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? சொல்ல வேண்டி எல்லாரையும் கூட்டு வச்சு நீ என்ன ரேப் பண்ணிட்டேன்னு. அப்ப வந்து இல்ல இல்ல இதெல்லாம் பிராங்க்னு சொல்லு, ஓகேவா? அப்புறம் என்ன சொன்ன? ஃப்ரெண்ட்ஸ் நம்ப உன் கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடி. இதுல லைஃப் லாங் அத நினைச்சதை ஏத்துக்கவே முடியல. உன்ன மாதிரி பேச இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடி. டேய் ஓவரா பேசாத. நானும் உன்ன மாதிரி ஒரு தொல்லையை பார்த்ததே இல்ல. சரியான தொல்லைடா நீ. ஆமாடி, தொலைதான். நீ எனக்கு பண்ண கொடுமைக்கு நான் உன்னை தொல்லை பண்ணுவேன்டி வாழ்க்கை முழுக்க. ஐயோ, இப்படி ஒரு தொல்லைக்கு வந்து மாட்டிக்கிட்டனே. இங்க பாருடா கருவாப்பையிலே, உன்னால என்ன புருஷனை ஏத்துக்க முடியாது. இந்த தாலியை ஏத்துக்க முடியாது. நீ தானம்மா சொன்ன எல்லாரும் முன்னாடியும் என்ன உன் புருஷன்னு. உரிமையா புருஷன்னு சொன்னல. ஐயோ, அது சூழ்நிலை அப்படி சொன்ன. ஆனா இப்ப என்ன மனநிலையா? உன்னோட ஆமா, எப்படி எப்படி நீ என்னோட கருப்போட விளையாண்டு பிராங்கன்னு சொல்லணும், அப்படித்தானே? நான் வேணா எல்லார்கிட்டயும் சொல்லவா? நீ என் கைய பிடிச்சி இழுத்து என்ன கட்டி பிடிச்சி அப்புறம் ஐயோ, இங்க பாரு. நீனு தெரிஞ்சதா? நான் எதுவுமே உனக்கு பண்ணல. நீதான் என்ன என்னமோ பண்ண. நீ இடம் கொடுக்க போயதானே எல்லாம். ஐயோ, கருவ பையலே, வாய மூடறியா? சரி சரி, பேச்ச விடு. இந்த பிடி. அடி முட்டா பையலே, அப்படி எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நான் இருக்கிற கோவத்துக்கு இதலே போட்டு சாத்து சாத்திடுவேன். ஒழுங்கா எடுத்துட்டு போயிடு. அடிங்கோ, புதுசா மேரேஜ் ஆயிருக்கே, கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா மவ்வளே வாய் இருக்காது, ஜாக்கிரதை. கொழுப்படி உனக்கு, கொழுப்பு மொத்தமா குறைக்கிறேன். டேய் அடங்கடா, ஓவரா பண்ணாத. ஒன்னு அடிக்கறானா அப்ப எதுக்கு என்கிட்ட கொடுக்க? ஏமா உங்க வீட்டுல தொடப்பத்தை வச்சு அடிக்க முடியாத செய்வீங்களோ? அப்ப வீட்டை எதை வச்சு கூட்டுவீங்க? ஓ, உன் மண்டிய பிஞ்ச தொடப்பு மாதிரி இருக்குன்னு அதை வச்சு கூட்டிப்பீங்களோ? எதுக்கு தனியா தொடப்புன்னு? ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம். கருவ பையலே, ஏய் புடிடி, உன்கிட்ட பேச டைம் இல்ல. இத ஃபுல்லா பெருக்கி கொட்டுற, புரியுதா? டேய் நான் எதுக்குடா பெருக்கணும்? ஏனா நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கடி தக்காளி. நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சுதான் ஆகணும். பெருக்கணும் சொன்னா பெருக்கணும், தொடைக்கணும் சொன்னா தொடைக்கணும், புரியுதா?
டி கருவா பையலே, எனக்கு ஆர்டர் பண்ண உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஓ அப்படி. அப்போ என் கருப்பு கண்ண ஸ்டீல் கொடுத்துடு, நான் ஆர்டர் போட மாட்டேன். இவன் ஒருத்தன் கருப்புக்கு நஸ்டீல. சரி கொடு, பண்ணி தொலைறேன். எது? பண்றேன்னு சொன்னேன். இங்க மட்டுமா இல்ல மேலையுமா? எங்கெல்லாம் குப்பை இருக்கும் அங்கெல்லாம் பெருக்கு. ஓ மனசே முடிஞ்ச பெருக்கிடு. அத பெருக்கலாம் முடியாது, பெரிய குப்பை லாரி வச்சுதான் அள்ள முடியும். என்னடி தக்காளி, கரெக்டா சொல்லிட்டேன்னு பாக்குறியா? நடக்கட்டும். என்னடி ஸ்டார்ட் பண்ண? என்னடி இன்னும் நல்ல நேரம் வரலையா? பெருக்குடி டொமேட்டோ. ஏ வேலையே இதுதானம்மா. நடக்கட்டும். பேபிமா என்ன பண்றீங்க? ஓ பாத்துமா பாத்து. என்ன வேகம், புயல் கதையை மிஞ்சிடும் போலயே. பிட்ட நான் கூட பறந்து போயிடும் போல, அந்த அளவுக்கு வேகமா பெருக்குறீங்க. பாத்துமா பாத்து, வேகத்தை என்ன கூட குறைச்சிக்கலாம். பில்டிங்கே பறந்துடும் போலயே. நல்லா பெருக்கடி குண்டு தக்காளி. என்ன தரைக்க வலிக்க கூடாதுன்னு பட்டு படாம பெருக்கிறியோ? ஏன் தக்காளி இதுக்கு மேல குனிய முடியாதோ? நல்லா இடுப்ப வளைச்சு குனிஞ்சு பெருக்கடி. ஓ அப்படியா? இதுக்கு மேல உங்க இடுப்பு வளையாது. நான் வேணா வளைய வைக்கட்டுமா? இப்ப மட்டும் கிளீனா பெருக்கணும் வச்சுக்கோ. அப்புறம் நான் கேட்டேன்ல. ஐயோ இவன் விட மாட்டான் போலயே. போதுமா? விட்டு படுத்துக்கிட்டே பெருக்க சொல்லுவான் போல. இப்போதைக்கு இது போதும். சின்ன கூட நல்லா குனிஞ்சு பெருக்கலாம். ஆனா மேடத்துலதான் இடுப்பு வலிக்கவே முடியலையே. இந்த அடி தக்காளி, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் இப்படி போனதும் தொடப்பதை தூக்கி போட்டு போலான்னு நினைச்சா மவளே, அப்புறம் ஜோக்கரத உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஐயோ இந்த தொல்லை விடவே விடாது போலயே. உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பினஸ் லாடா மாறும். நீ ஓசாமனா நான் ஒபாமா, நீ அட ஓட்டத்து என் கையிலடி. ஆபீஸ்ல பார்த்தா போதும், என்ன டைம் ஸ்டார்ட் ஆகும். முன்னே வராதடா, மூஞ்சி காட்டாதடா, என் கோபத்தை தூண்டாதடா. வா ஆய கொஞ்சம் ஓடு, ஃப்ரீ அட்வைஸ் வீட்டை விட்டு ஓடு.